ஆண்டாள் சொல்றா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன். அவர் தூங்குறத பார்த்தா ஆஹா தூக்கம்னா இப்படிதான் இருக்கணும்னு தெரியறதாம். ஆனா ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்றார், இவர் தூங்குறாரு நீ நினைச்சுட்டு இருக்க, உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள். யோகா பண்ணிட்டு இருக்காராம் பெருமாள். ஆழ்வார் எடுக்கிறார், உறங்குவது போல் உனக்கு தூங்குற மாதிரி இருக்கும், யோகு செய்யும் பெருமாள். ஏன்னா யோகத்தாலதான் பகவான் உலகத்தையே சம்ரட்சிக்கிறார். அவர் உள்ள உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார், யோகா பண்ணிட்டு இருக்கார், தான் இருக்கக்கூடிய இடத்திலேருந்தே அத்தனை உலகத்தையும் ரட்சிக்கிறார். அதனாலதான் சஞ்சயன் சொல்லிட்டான், வெற்றி யாருக்குன்னு கேட்டான் திருதராஷ்டிரன். தத்ர விஜயோபூதிர்னு சொல்லல, ஸ்ரீர் விஜயோபூதிர். அந்த இடத்துலதான் மகாலட்சுமி இருக்கான்னுட்டார். ஸ்ரீந்தானே அந்த இடத்துல. தத்ர ஸ்ரீஹி விஜயோபூதி துருவானீதிர் மதிர்மம. இதுதான் எங்க பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் திருதராஷ்டிரா அப்படின்னுட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட தாயாரை இந்த ஆனைகள் எழுப்பணும்னு சொன்னா அவ எங்க தூங்குறான்னு ஒரு கேள்வி வரும். தூங்கல, நமக்கு அனுபவத்துக்காக. இப்போ ஒரு ராஜா வர்றாருன்னா எப்படி ஒரு துவனி கேட்குமோ, இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல தேசிகன் எடுப்பார், திருச்சின்னத்தின் ஒலி உண்டோ மத்தை தேவர்க்கே. அந்த திருச்சின்ன வாத்தியத்தை காஞ்சிபுரத்துல கேட்டா பெருமாள் தாயாரின் புறப்பாடு நடக்கிறதுன்னு அர்த்தமாம். அதனால அந்த துவனி உண்டோ மத்தை தேவருக்கு, இன்னொரு தெய்வத்துக்கு இருக்குன்னு சொல்லிட முடியுமோ, அவ்வளவு அழகா பெருமாள் தாயார் ஏழ்றா. அப்பேற்பட்ட அந்த ஹஸ்திநாத பிரபோதினி ஆனையின் பிளிரலோடு தாயார் வருகின்றாள். நிறைய உற்சவ மூர்த்திகளை நீங்க க்ஷேத்திரங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இருபுறமும் கஜங்கள் இருக்கும். நீங்க மன்னார்குடி க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ஆச்சரியமான தாயாருக்கு 2 பக்கமும் கஜங்கள் இருக்கும். கும்பகோணத்துக்கு போனேன்னா 2 பக்கமும் கஜங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா ஹஸ்திநாத பிரபோதினி. தாயாருக்கும் ஹஸ்திக்கும் அவ்வளவு சம்பந்தம். ஏன் சம்பந்தமா இருக்கும்னு ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா, இந்த கஜங்களால் சேவிக்கப்படுகின்றாளுங்கிற சரித்திரம் எங்க வருதுன்னா, அவள் கடலிலிருந்து பிறக்கும் போது கஜங்கள் அவளுக்கு பொழிந்ததாம் அந்த ஜலத்தை. அவள் குளித்து விட்டு எல்லா ஆபரணங்களையும் தரித்து விட்டு வந்தாள். அதனால இருக்கலாம். இதே தாயாருடைய சாயை தான், ஒரு விதமான சக்தி தான் பூமாதேவி. பூமாதேவியை தாங்கிறது எது தெரியுமோ, அஷ்டதிக் கஜங்கள்னு கீழே இருக்கும். அதுல 4 கஜங்களை இந்த சகரபுத்திராள் 60,000 பேருடைய சரித்திரம் பாலகாண்டத்துல வரும். ஒரு குதிரை திருடப்பட்டது. அந்த அஸ்வமேதத்துல வச்ச குதிரையை திருடிட்டா. யார் திருடியிருப்பா? இந்திரன். இந்த மாதிரி அந்த காலத்துல ஏதாவது திருட்டு நடந்தாலும் இந்திரன் பேர்ல தான் போகும் அது. அதனால இந்திரன் திருடின்னு போயிட்டான். பூமியில முழுக்க தேடி பார்த்தா இந்த குதிரை எங்கேயும் கிடைக்கல. அப்போ பூமியை தோண்டும் போது ஆனையின் மஸ்தகங்கள் தெரிஞ்சுதான். அதாவது பூமி கீழே இருக்கக்கூடிய இந்த ஆனைகளின் மஸ்தகம் தெரிஞ்சுதான். அதனால இந்த கஜங்களால் சேவிக்கப்படுபவள் தாயார். அதனால ஹஸ்திநாத பிரபோதினி.